பிரைஸ் லார்ட். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேற்று சத்ரு கிறிஸ்தவர்களுக்கு விரிக்கிற ஒரு கண்ணி, தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவன் எப்படி அந்த கண்ணியில் சிக்க வைக்கிறான் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை ஆவியானவர் மூலம் நம்ம பயன்படுத்தி நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த கண்ணிக்கு தப்பி சேஃபாக பரலோகத்துக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படின்றத நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 26வது சாப்டரில் இருந்துதான் இந்த இன்சிடெண்ட்டு. அதாவது ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீ தைலத்தை உடைச்சி அவங்களுடைய பாதத்தில் ஊற்றுவாங்க. அவங்க சிரசின் மேல் ஊற்றினார்கள்னு இங்கே சொல்லியிருக்கு. அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேல்யூ சிஸ்டம். ஸோ நம்மளோட வேல்யூ சிஸ்டம் எவ்வளவு முக்கியமானது, நம்ம எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் மகிமைக்குன்னு ஒரு பாத்திரத்தை குறிச்சிட்டார் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் திரும்ப திரும்ப ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பார், சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்திரீ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை எடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஊட்டுறா. ஆனால் கீழே பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு சீஷர்கள் விசனம் அடைஞ்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, இது தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. ஸோ இவங்களுக்கு இந்த சீஷர்களுக்கெல்லாம் என்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த மணியும் அதை இப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற காரியம் வேல்யூவாக இருந்தாலுமே இந்த ஸ்திரீக்கு இவை எல்லாவற்றை விட இயேசுவானவர் ரொம்ப ரொம்ப வேல்யூவானவராக இருந்தார். ஸோ இவளோட இருதயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் தான் முக்கியம். அவளோட இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன். ஒரு தராசு நம்ம கையில் இருக்குது, இந்த பக்கம் ஆண்டவர், இந்த பக்கம் மற்ற காரியங்கள் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பிரியப்படுகிறார் அப்படின்னா எப்பயுமே என் பிள்ளையோட இருதய தராசில் என்னோட வெயிட் அதிகமாக இருக்கணும், என்னோட வேல்யூ அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேற காரியங்களை யோசிக்க 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 சத்ரு என்ன பண்ணுறான்னா ஆண்டவருக்கு நிகராக இல்லை ஆண்டவரை விட வேல்யூ வெயிட்டை கூட்டிக்கிட்டே போகிறான். மற்ற காரியங்கள் கூட்டிக்கிட்டே போகும் பொழுது நம்ம அந்த இடத்துல நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஸ்திரீ இந்த ஆண்டவருக்கு வேல்யூ கொடுத்தா, சீஷர்கள் ஆண்டவருக்கு வேல்யூ கொடுக்கல. அதுலேயும் குறிப்பாக 15வது வசனத்தில் சொல்லியிருக்கு, யூதாஸ்ன்ற சீஷன் 30 வெள்ளிக்காசுக்கு வேல்யூ கொடுத்தான். அவன் விலையேற பெற்ற ஒரு காரியத்தை கூட பெருசாக நினைக்காம ஆண்டவர் தான் எனக்கு விலையேற பெற்றவள்னு நினச்சா. ஆனால் யூதாஸை பொறுத்த வரைக்கும் அற்பமான அந்த 30 வெள்ளிக்காசு விலையேற பெற்ற தேவனை விட பெருசாக இருந்துச்சு. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச காரியம். இதை நான் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த சத்தியத்தை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். வேல்யூ எதுக்கு கொடுக்குறோம்? யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த ஒரு ரீஃபைனிங் ப்ராசஸில் நடத்திக்கிட்டே இருப்பார். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு வேல்யூவான ஒரு பர்சன். அப்பாவை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு ஒரு நல்ல ஒரு குணசாலி, நல்ல ஒரு குணம் உள்ளவன். அப்பாவுக்கிட்ட ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கான். ஆனால் யோசேப்பை ஆண்டவர் பல பாடுகளுக்குள்ளே உட்படுத்துகிறாரு. ஆண்டவருடைய அந்த ப்ராசஸோட பேக்ரவுண்ட் ரூட் என்ன அப்படின்னா இவனோட இருதயத்தில் என்னோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். அவன் ஒரு வேளை அப்பாவே பார்த்து பார்த்து செல்லமாக வளர்ந்த ஒரு மகனுக்கு அப்பா தான் பெரிய வேல்யூவாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் அவனை தனியாக பிரித்து ஒரு ப்ராசஸ்குள்ளே அனுப்பும் பொழுது இப்போ வேல்யூவில் ஆண்டவரோட வேல்யூ அவன் இருதயத்தில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. தனிமை அப்படின்னு வந்துட்டாவே அது செய்கிற மிக முக்கியமான காரியம் ஆண்டவரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இருதயத்தில் அது கூட்டிக்கிட்டே போகும். நீங்கள் கூட தனிமையான ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க, தனிமையான ஒரு ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களை அறியாமலே உங்கள் இருதயத்தில் ஆண்டவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா ரோமர் 9:23 சொல்லியிருக்கு, மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள். சில வெசல்ஸை க்ளோரிஃபிகேஷனுக்காக ஆண்டவர் குறிச்சிருக்கும் பொழுது அது இந்த மாதிரி ஒரு ரீஃபைனிங்கில் ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ யோசேப்புக்கு எங்கே போனாலும் காரிய சித்தி உள்ளவன் அந்த ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பேர் இருக்குது.
இப்போ அந்த வீட்டில் அவன் வேலைக்காரனா போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பேர்ல ஒரு களங்கம் வருது. இங்க ஒரு வேல்யூ வந்து இம்பேலன்ஸ் ஆகுது பாருங்க. அந்த பேர்ல ஒரு களங்கம் வருது. இப்போ அவனுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் வரும் பொழுது, இவ்வளோ நாள் நான் கட்டி காப்பாத்தின இந்த பேர் வந்து ஸ்பாயில் ஆகுதே, அதை எப்படி நான் தக்க வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் முயற்சிக்குள்ள போகாம, இது போனாலும் பரவாயில்ல, என்னுடைய வேல்யூ என்னுடைய ஆண்டவர் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தான். இந்த மாதிரி பல சோதனைகளுக்கு உட்படுத்தி ஆண்டவர் வந்து அவனை வந்து உயர் ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். ஆபிரகாமோட லைஃப்லையும் பார்ப்போம். ஆண்டவர் வந்து குமாரனை கொடுக்குறார். இப்போ வந்து ஆபிரகாம்ல தராசுல வந்து ஒரு இம்பேலன்ஸ். குமாரனும் ஆண்டவர் குமாரனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குமாரன் அவரோட மனசுல ரொம்ப நேசகுமாரனா மாறிட்டாரு. இப்போ இம்பேலன்ஸ் தராசு ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் குமாரனை எனக்கு பலியிடு. ஸோ அந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ரீஃபைன் பண்ணாரு அப்படின்னா, அவரோட வேல்யூவில் ஆண்டவர் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரான்றத ஆண்டவர் வந்து சோதித்து பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறியாமலே பாடுகளாக இருந்தாலும் பாவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு காரியம் எதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா தெரியும். இந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலும், அழகா ஆண்டவர் வந்து பிசாசினால சோதிக்கப்படும் பொழுது அவன் சகல ராஜ்யத்தையும் காண்பித்து அவனோட கோல் என்ன, எனக்கு வேல்யூ கொடு அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படிதான் சொல்றான், எனக்கு வேல்யூ கொடு, என்ன பணிந்துக்கோன்ட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறுத்தல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் போ சாத்தானேன்றோம். ஆனா இருதயத்துல வேல்யூ வந்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி போக முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்றது தான் அவனுக்கு விழுந்த அடி. அதோட அவன் ஆண்டவரை விட்டு விலகி ஓடிட்டான். நமக்கு நிறைய பாடுகள் வருது. நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம். நமக்கு வரக்கூடிய இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், அது எதுக்காக ஆண்டவர் அலோ பண்ணுறாருன்னா, அவர் ஒருவருக்கே. பாருங்க, இங்க ஆண்டவர் இப்படி சோதனையை ஜெயிக்கிறார், பாவத்தை ஜெயிக்கிறார், பாவமான ஒரு சூழ்நிலையை ஜெயிக்கிறார். அந்த இடத்துல யோபுவை குறித்து பார்த்தோம்னா, யோபோட சரித்திரத்துல எப்படி அவர் அவ்வளோ ஒரு ட்ரையல்னாவே யோபு தான். அந்த பாடுகள் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது யோபு பாடுகளை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, பாடுகளா இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய மற்ற சோதனை, பாவ சோதனைகளா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே சொல்யூஷன், தேவன் ஒருவருக்கே செய்கிற ஆராதனை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். தேவன் ஒருவர் தான் எனக்கு வேல்யூ அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நிற்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து அங்கேயும் ஆடிக்கிட்டு நம்ம வந்து ஆண்டவரையும் பெருசாக நினச்சிக்கிட்டு மற்ற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அதனுடைய முடிவு வந்து சரியாக இருக்காது. அதுக்கும் வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இப்போ சவுல் வந்து சொல்கிறாரு, மக்கள் என்னை விட்டு செதறி போயிடுவாங்க அப்படின்ற பயத்தில் நான் வந்து இந்த காரியத்தை செஞ்சேன். ஸோ அந்த இடத்துல அவருக்கு பீப்புள் மேலே ஒரு வேல்யூ, பீப்புளுக்கு கொடுக்குற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டார் ஆண்டவரை விட. அவரோட முடிவு பாருங்க, அவர் அப்படியே பரிதாபமா அவருடைய முடிவு முடியுது. அப்சலோம் பாருங்க, ராஜ்யம், தாவீதோட ராஜ்யத்தை கைப்பற்றணும்ட்டு அவனுக்கு இருந்த வேல்யூ எல்லாம் ராஜ்யம். அவனோட முடிவு அந்தரத்துல பரிதாபமா தொங்கினான். அதே போல யூதாசு 30 வெள்ளிக்காசு அது வேல்யூவா தெரிஞ்சிச்சு, ஆனா அவன் முடிவு எவ்வளவு பரிதாபமா இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் ஆண்டவருக்கு வேல்யூ கொடுத்த ஜனங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அபரிவிதமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதாவது ஆண்டவருக்கு தேவை ஒன்னே ஒன்று, என் மகளை நான் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் அது அவங்கள என்கிட்ட இருந்து பிரிக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு உண்டாயிடுச்சு. அப்படின்னா அவர் வந்து அபரிவிதமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், அபரிவிதமாக நம்மளை பயன்படுத்துவார். இப்போ சவுல் வந்து ஜனங்களை பார்த்து இடறி போறாரு, ஜனங்களுக்கு வேல்யூ கொடுத்து இடறி போறாரு. தாவீது வந்து ஜனங்களெல்லாம் இப்போ சூழ்ந்துக்கிட்டு கல்லெறிகிறாங்க, சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலை. அப்போ கல்லெறியும் பொழுது தாவீது என்ன பண்றாரு பாருங்க, தாவீது போய் அழகா ஆண்டவரே நான் இதை பின்தொடரலாமா, உங்க பர்மிஷன் எனக்கு வேணும், உங்களோட விருப்பம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆண்டவர் வந்து நோ சொல்லியிருந்தா கூட அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கணும்.
அந்த அளவுக்கு வந்து ஆண்டவருக்கு வேல்யூ கொடுத்த ஒரு மனுஷன் தாவீது. அவர் வந்து ராஜ்யபாரத்தெல்லாம் சுதந்திரிச்சுக்கிட்டு போய் சுகபோகமா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்துல இவ்வளோ நாள் நெடு நாள் காத்திருந்த நன்மை எல்லாம் அவர் தேடி வந்துருச்சு. இப்போ அவர் போயிட்டு படுத்துட்டு சொல்றாரு, நான் வந்து கேதுரு மரத்து வீட்டில் இருக்கிறேன், ஆனா என்னுடைய ஆண்டவருடைய பெட்டி ஒரு திரையின் கீழே இருக்கு. பாருங்க தாவீதோட மனது ஆண்டவருக்கு, அதனாலதான் ஆண்டவர் கவர்ந்து கொள்ளப்பட்டார் தாவீதால. வேல்யூ, அதிக வேல்யூ தாவீதோட தராசுல எப்பயுமே ஆண்டவர் தான் முக்கியம். அது பாடுகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் முக்கியமானவரா இருந்தார். எப்பெல்லாம் இந்த தராசுல இம்பேலன்ஸ் வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணுத்துல விழுந்து போயிடுவோம், பாவ சோதனையில சிக்குண்டு போயிடுவோம். அங்க அவன் அடிக்கிற ஒரே குறி, பிசாசு தாக்குற ஒரே காரியம், உன்னுடைய இருதய தராசுல ஆண்டவர் வந்து வேல்யூவா இருக்கக்கூடாது. அதை எப்படியெல்லாம் இம்பேலன்ஸ் ஆக்கலாம், ஒரு நேரம் இந்த பிரச்சனை, ஒரு நேரம் பிரச்சனை இல்லாத சமயத்துல ரொம்ப ஒரு பெருமையான காரியங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஒரு அலட்சியம், நிர்விசாரம், எதையாவது இம்பேலன்ஸ் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். சில பேர் வந்து பாவத்துல விழுந்து போக மாட்டாங்க, ஆனா நன்மையாய் தோன்றுகிற காரியங்களுக்கு அதிகமா வேல்யூ கொடுப்பாங்க. பொறுப்புகள், மார்த்தல் பாருங்க, பொறுப்புகளுக்கு வேல்யூ கொடுத்து 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 லாஸ்டா ஆண்டவர் வந்து இரிட்டேட் ஆகி நிற்கிற, ஆண்டவரே வந்து குறை சொல்றா, உங்களுக்கு வந்து என் சகோதரி வந்தது கவலை இல்லையான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு பிசாசு நம்மள ஒரு கேஸ்லயே, ஒரு குழப்பத்திலையும் ஒரு சங்கடத்திலையும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையிலையும் வைக்கணும் அப்படின்னு விரும்பிதான் இந்த தராசை இம்பேலன்ஸ் பண்ணி விடுறான். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நபர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்க ப்ரேயர் டைமையும் அவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை, ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை வேற எது கூடயும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. வேற எதுக்கும் அது கொடுத்து அவங்க இடரவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுறான்னா ரொம்ப டாக்டிஸாக இந்த நேரங்களை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி விடுறான். பொறுப்புகளையோ இல்லை வேற ஏதாவது நன்மையான காரியங்களையோ காட்டி இம்பேலன்ஸ் பண்ணி விடும் பொழுது ஈஸியாக நம்ம சில நேரங்களில் டிசீவ் ஆகி போயிடுறோம். ஸோ அப்படி நாம் ஆகாதபடிக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் வந்து நம்மளுடைய தராசில் எப்பயும் கர்த்தருக்கு வேல்யூ கொடுத்தோம்னா வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்ட மாதிரி ஜெயம் கொண்டவர்களாக நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்போம். நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் ஆண்டவர் தான். அப்படி மட்டும் பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் சோதிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் இந்த ஒரு காரியத்தை அடிக்கடி நம்ம நிதானித்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். என்னுடைய தராசில், இருதய தராசில் என் தேவன் தான் அதிக வெயிட்டு, நான் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மற்ற எது வந்தாலும் அது எனக்கு முக்கியம் கிடையாது. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். உலகத்தில் எவ்வளவு புகழும் எவ்வளவு ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் கண் முன்னாடி வந்தாலும் அவர் ஒருவருக்கு தான் நான் ஆராதனை செய்வேன், என்னுடைய மன விருப்பம் அவர் தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம எடுத்துட்டோம்னா ஆண்டவர் வந்து நிச்சயமா மகிமைப்படுவார். நம்மையும் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மத்தேயு 26:13 வசனத்துல சொல்லி இருக்கு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். ஸோ இந்த ஸ்திரீ இருக்கிற சூழ்நிலை வந்து எல்லாருடைய விமர்சனத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நடுவுல நிக்கிறா. ஆண்டவர் மட்டும்தான் அவ சைடு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க இவளை எல்லாரும் விமர்சித்து பேசுறீங்க, இவளுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் கொடுக்குறேன். அது எப்படின்னா தலைமுறைக்கும் இவளை குறித்து இவள் செய்ததை சொல்லப்படும். நீங்க எதை விமர்சனமா பேசுனீங்களோ அதுவே தலைமுறைகள்ல புகழ்ச்சியாய் பேசப்படும். ஆண்டவர் அவளுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் அங்க செய்கிறார். பாருங்க, நீங்க கூட இப்ப நிறைய ஆண்டவருக்காக நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஆண்டவருக்கு தான் என் வாழ்க்கையில பெரியவர்னு நான் வந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா அநேக விமர்சனங்கள், அநேக பழி சொற்கள் என்னை வந்து தாக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில வருத்தத்தோட கஷ்டத்தோட இருப்பீங்கன்னா திடன் கொள்ளுங்க. ஆண்டவர் தலைமுறைக்கும் உங்களை நினைவு கூறக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்து மகிமைப்படுவார் ஆண்டவர். அதனால இந்த ஸ்திரீ குறித்து, யூதாசை குறித்து பேசுறாங்க, நெகட்டிவா பேசுறோம் இன்ன வரைக்கும், அவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஆனா ஒரு பலவீனமான ஒரு ஸ்திரீ, ஆனா இன்றைக்கும் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி இவளை குறித்து நாம பேசி கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார்.
நான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிற ஒரே காரியம், எப்பயுமே சீசன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனை வரலாம் போகலாம், ஆனால் நம்மளுடைய உயர்வுகள் வரலாம், தாழ்வுகள் வரலாம், நம்மளுடைய தராசில் ஆண்டவருக்கு கொடுக்குற வேல்யூவில் மட்டும் இம்பேலன்ஸ் ஆகவே கூடாது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சு அடிக்கடி நம்மளை சோதித்து பார்ப்போம்னா நிச்சயமாய் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை நம் மூலமாய் செய்வார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்போர்ட் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி, வேல்யூ சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி நம்மளை வந்து கீழே மட்டுப்படுத்தி வைக்கிறது தான் பிசாசோட தந்திரம். இது ரெண்டுத்துலேயுமே ஆண்டவர் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பரம ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பாராக. நன்றி.